வந்திருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக மோசமான இது போன்ற போக்கினை தமிழ்நாடு அரசு எப்படி தடுக்கப் போகிறது என்று புரியவில்லை. இந்த மாதம் 17ஆம் தேதி கூட ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மது போதையில் தகராறு செய்த மகனை தந்தையே கொலை செய்துள்ளார். தந்தையை காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடியில் போதைப்பொருள் கஞ்சாவுக்கு அடிமையான மகனை தந்தையை கொலை செய்ததும் நேற்று நடந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதி டாஸ்மாக் மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் ஒருவரை நேற்று அடித்தே கொலை செய்திருக்கிறார். காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளாக பிடித்திருக்கும் மூன்று பேரில் ஒருவன் சிறுவன் என்கிறார்கள். சிறுவன் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைத்து விடுவோம் என்று திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி காற்றில் பறக்கிறது. மதுவால் மனித உயிர்கள் போகாமல் இப்படி படுகொலை செய்யப்படும் இளைஞர்களின் உயிர்கள் போகிறது. நெடுஞ்சாலைகளில் பெட்டிக்கடைகள் போல் முளைத்து கிடந்த அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை முழுவதுமாக மூட நீதிமன்றம் மூலம் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த தீர்ப்பால் நெடுஞ்சாலையில் நிகழக்கூடிய மது போதை சாலை விபத்துகள் அறவே இல்லாமல் போய்விட்டது. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் குடித்துவிட்டு வயிறு எரிந்தும்